மஷ்ரூம் ரெசிபீஸ் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான தண்டூரி மஷ்ரூம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். இது ஒரு நல்ல ஸ்டார்டர் ஸ்நாக். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்டூரி மஷ்ரூம்க்கு முதல்ல நம்ம தண்டூரி மசாலா பவுடர் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, கிராம்பு கொஞ்சம், கருப்பு ஏலக்காய் 2, பச்சை ஏலக்காய் 6, ஒரு பீஸ் பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 2 பீஸ் ஜாவத்ரி, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 5 காஷ்மீரி மிளகாய். இதெல்லாம் சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா வறுக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை சுத்தமாக ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், 1 டீஸ்பூன் பூண்டு பவுடர், இது ரெண்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்டூரி மசாலா தூள் ரெடியாக இருக்குது. இது நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த தண்டூரி ரெசிபியும் செய்யும்போது இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஷ்ரூம்ஸை ஒரு மசாலாவில் நம்ம ஊற வைக்கணும். இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப்பு கட்டி தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தண்டூரி மசாலா தூள், இது ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்ட பிறகு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு 400 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்து சுத்தமாக கழுவி அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா கோட்டாக இருக்குது. மஷ்ரூம்ஸ் இந்த மசாலாவில் ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். தண்டூரி மஷ்ரூமுக்கு ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் அரைச்ச பிறகு இதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மையாக அரைச்சிருங்க. புதினா கொத்தமல்லி சட்னி தயாராக இருக்குது. இது நீங்கள் எந்த தண்டூரி டிஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மஷ்ரூம்ஸ் நல்லா ஊறி இருக்குது மசாலாவில். மஷ்ரூம்ஸை மரக்குச்சியில் குத்தி வைக்க போகிறேன். இது ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் குத்தி மைக்ரோவேவில் கிரில் செட்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் கிரில் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் இல்லைன்னா இதை நீங்கள் தவாலையே வச்சு நீங்கள் இதை குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து அருமையான தண்டூரி மஷ்ரூம் தயாராக இருக்குது. புதினா கொத்தமல்லி சட்னியோட நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ அருமையான தண்டூரி மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது ஒரு சிம்பிள் மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.